Did you know people express anger in 4 different kinds? ஆமாங்க, ஒரு மனிதன் கோபத்தை 4 விதங்களில் வெளிப்படுத்துகிறான். The first type is the maniac type. Maniac. இவங்க கோபப்படும் பொழுதெல்லாம் வார்த்தைகளை அள்ளி விட்டுருவாங்க. They will burst out, erupt and put all words, sometimes rubbish and bad words also. கெட்ட வார்த்தைகளும் சில நேரத்தில் அவங்க பேசிடுவாங்க. பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமலேயே இவங்க பேசுகிற வார்த்தையினால் பல குடும்பங்கள், பல சூழ்நிலைகள் பிரிவுக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது. ரெண்டாவது கேட்டகரி, செகண்ட் டைப் இஸ் த மியூட். இந்த கேட்டகரியில் இருக்கிறதும் கோபப்படும் பொழுதெல்லாம் பேசணும்னு வருவாங்க, ஆனால் உள்ளேயே அழுத்திப்பாங்க. அவங்க உள்ளேயே அடக்கி 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 என்றைக்காவது ஒரு நாள் பெருசாக வெடியும். அன்றைக்கு பெருசாக அந்த சண்டை மாறும் பொழுது அது பெரிய சண்டையாக மாறும். இட் வில் பிகம் a big trouble, a catastrophe. மூன்றாவது விதம் மர்டையர் டைப். மர்டையர் டைப் என்பவர்கள், நான் கோபத்தில் பேசிவிட்டால் மற்றவர்கள் என்ன யோசிப்பாங்க, கஷ்டப்பட்டுருவாங்களோ, ஒருவேளை they will not express themselves and they will keep everything inside. அதை உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க மன அழுத்தத்துக்குள்ளே போவதை நம்ம பார்க்க முடியும். கோபப்படும் பொழுதுலாம் அவங்க ஜோன் அவுட் ஆகிடுவாங்க, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே அவங்க போயிடுவாங்களே தவிர they will not hurt others thinking my words will disappoint someone என்று சொல்லி தன்னையே வருத்தி கொள்வார்கள். கடைசியாக இருக்கிறவங்க மேனிப்புலேட்டர்ஸ். அவங்க செஞ்ச தப்பாக இருந்தாலும் அது இன்னொருத்தர் செஞ்ச தப்பு என்பதை மாதிரியே அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா பழியை இன்னொருத்தர் மேலே போட்டுருவாங்க, அந்த கில்ட்டை இன்னொருத்தர் மேலே போட்டுருவாங்க. அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா என்னவோ மற்றவர்கள் தான் எல்லாவற்றையும் தப்பாக செய்கிறாங்க மாதிரியும், நான் நல்லவன் மாதிரியுன்றே அவங்க பேசுவாங்க. தீஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பீப்புள், manipulators. So there are 4 kinds. 1 is the maniac, 2 is the mute, 3 is the martyr and 4 is the manipulator. நீங்கள் எந்த வகை அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எந்த டைப் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சுவாரஸ்யமான காரியங்களோடு கூட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். God bless you.